ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? ஸோ நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் இண்டெக்ஸ், அப்புறம் வந்து ஆப்ஷன் ப்ரீமியம். ஸோ இந்த ரெண்டுக்கும் லெவல்ஸ் என்ன? மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது? எந்த லெவலுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். இங்கே சொல்லக்கூடிய எந்த ஒரு தகவலையும் நீங்கள் வந்து ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க வேண்டாம். ஸோ நீங்கள் மார்க்கெட் போன அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்கள். ஓகே. ஸோ நம்ம ப்ரீமியம் அடிப்படையிலான இந்த ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஒரு ப்ரீமியம் மட்டுமே வச்சு அந்த ப்ரீமியத்தை அடிப்படையாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எப்படி வந்து அதை கால்குலேஷன் பண்ணிவிட்டு அதை இண்டெக்ஸ்க்கும் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும், அதே மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியமுக்கும் நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணணும், ஸோ எந்த லெவல்ஸு நம்ம வந்து அதை வந்து ரெஃபரன்ஸாக எடுத்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இந்த கோர்ஸில் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ் பற்றின முழுமையான டீட்டெயிலுக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இண்டெக்ஸுக்கு நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இண்டெக்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பிவோட் பாயிண்ட். அதாவது பிவோட் மீன்ஸ் என்னன்னா, இப்போ இது வந்து ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு பிவோட் பாயிண்ட் கால்குலேஷன் கிடையாது. இது வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் ஒரு விர்ச்சுவல், அதாவது என்னென்னா ஒரு சிந்தட்டிக் ஃபியூச்சரோட நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி அதுக்கான ஒரு லெவல்ஸை நம்ம வந்து எடுத்து அதை இண்டெக்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நாளைக்கு வந்து மேஜரான ஒரு பிவோட் பாயிண்ட் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 918. ஓகேவா? ஸோ 25,918 அப்படிங்கிறது பிவோட் பாயிண்ட்டு. அதே மாதிரி 25,992 அப்படிங்கிறது வந்து R1. R2 அப்படிங்கிறது 26,055 ரூபா அப்படிங்கிறது R2. சப்போர்ட் 25,855 அப்படிங்கிறது சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு S1. S2 அப்படிங்கிறது வந்து 25,781. ஓகே. ஸோ இது வந்து இண்டெக்ஸ்க்கு நம்ம இது பண்ணுறத விட இது வந்து நம்ம வந்து ஃபியூச்சருக்காக நம்ம வந்து சில இது நம்ம ஆட் பண்ணுறத வீக்லி ஃபியூச்சர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து இதை இண்டெக்ஸ்க்கு மட்டுமே நம்ம அப்ளை பண்ணி இதை நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுதான் இந்த லெவல்ஸ். இந்த லெவல்ஸை வந்து இப்போ பிவோட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ 918 நம்ம எடுத்துக்கக்கூடிய இன்றைக்கி அட்டமணிங்கிறதே 900 தான். ஓகேவா? ஸோ அப்போ 918க்கு மேலே இண்டெக்ஸோட ப்ரைஸ் இருக்கிற பட்சத்தில் அது R1 அப்படிங்கிறத நமக்கு வந்து டச் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஜாஸ்தி. ஓகே. இது வந்து இண்டெக்ஸில். ஸோ இப்போ ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படின்னா, ஸோ ஆப்ஷன் ப்ரீமியம்க்கு வந்து நம்ம வந்து என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 25,900 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ 25,900 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு மேஜரான லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 133 ரூபா அப்படிங்கிறது ஸோ மேஜர் லெவல். ஓகேவா? ஸோ 133. ஸோ 133 ரூபாய்க்கு மேலே எந்த ப்ரீமியம் இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு வந்து கால் அப்படிங்கிறது தான் 133 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஸோ இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் காலோட இன்னைக்குள்ள க்ளோஸ் ப்ரைஸ், ப்ரீவியஸ்னால் நாளைக்கு அது ப்ரீவியஸ் ஆயிரும் இல்லையா? ஸோ இன்னைக்குள்ள க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 153 ரூபாய்க்கு இது க்ளோஸ் நடந்திருக்கு. அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த ஓப்பன் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ அனலைஸ் பண்ணுறது எப்படிங்க நம்ம வந்து சொல்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் நம்ம லெவல்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மேஜர் லெவலில் வந்து 133, மேஜர் லெவலுக்கு மேலே ஒரு லெவல் இருக்கும். ஸோ 2 லெவல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லெவல் வந்து 188 ரூபா அப்படிங்கிறது ஃபஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் வந்து 254 ரூபா அப்படிங்கிறது செகண்ட் லெவல். மேஜர் லெவல் இந்த 133. 133க்கு கீழே ரிவர்சல் லெவல், அதாவது புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் மேலே போகிறதுனா புட் ஆப்ஷன் கீழே வரும் இல்லையா? ஸோ இப்போ கால் கீழே வருதுன்னா புட்டு மேலே போகும். ஸோ எது மேலே போகுதோ கீழே ஆப்போசிட் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ப்ரீமியம்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே லோவரில் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவலில் வந்து 58 ரூபா அப்படிங்கிறது செகண்ட் லெவல். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு அனலைஸ் பண்ணும்போது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம், இது வந்து ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம இந்த லெவல்ஸ் கொடுக்கலாம்,
இல்ல அப்படின்னா நிறையா விஷயங்கள் நம்ம வந்து இதில் நம்ம சொல்லலாம். ஆனால் என்ன அப்படின்னா மார்க்கெட் லைவ் மார்க்கெட் அப்படிங்கிறது வேற. முடிஞ்சு போன ஒரு சார்ட் எடுத்துட்டு நான் உங்களுக்கு உட்காந்து இதை வந்து நான் இங்கே போயிருக்கேன் அங்கே போயிருக்கேன்னு சொல்கிற விஷயம் வேற. ஓகேவா? ஸோ அது இல்லை. மார்க்கெட்டுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கால் பார்த்தீங்கன்னா ரூ. 153 அப்படிங்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸ். ஓகேவா? ஸோ இந்த இதில் கொடுத்துருக்கேன் பிடிசி அப்படின்னு நான் கொடுத்துருப்பேன். அதேமாரி புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 114 அப்படிங்கிறது இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ். புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸ். அதாவது இன்னைக்கு உள்ள க்ளோஸ். நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது இது ப்ரீவியஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு க்ளோஸ் ப்ரைஸ். அப்போ இது ஓப்பன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் இருக்குது அப்படின்னா ஸோ அது ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுக்காக மேலே தான் இருக்கணுங்கிறது இல்லை. இப்போ கீழே ஓப்பன் ஆகலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி லாஸ்ட் எல்டிபி முடிஞ்சிருக்க அந்த ப்ரைஸ்லேயே இது ஓப்பன் ஆகலாம். ஓப்பன் அபோ ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோ எந்த ப்ரீமியம் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ 25,900 அப்படிங்கிற ப்ரீமியம் இருக்கு இல்லையா? ஸோ இது நம்ம எடுத்திருக்கிறது வந்து 25,900 அப்படிங்கிறத நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு ஓப்பன் அபோ ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோ எந்த ப்ரீமியம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதேமாதிரி ஓப்பன் பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ ஸோ எந்த ப்ரீமியம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஒரு 5 மினிட் கேண்டில் வந்து இப்படி நமக்கு வந்து ட்ரேடிங் நடந்து ஓப்பனுக்கு மேலே இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அப்போ அது வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸை வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. 188 அப்படிங்கிற லெவல்ஸை வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதேமாதிரி ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு கீழே இருக்குது அப்படின்னா அப்போ கீழே இருக்கக்கூடிய இந்த 90 அப்படிங்கிற ப்ரைஸை வந்து டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பனுக்கும் மேலே யார் இருக்காங்க, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே யார் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே இந்த லெவல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு வந்து நம்மளுடைய புரிதல் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நாளைக்கு நம்ம வந்து அனலைஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம். ஓகேவா? ஸோ நீங்கள் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 918 அப்படிங்கிறது 25,918 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஸ்பாட்டோட ப்ரைஸ் இருந்து இந்த 133 ரூபாய்க்கு மேலே இந்த அட்டமணியோட கால் ப்ரீமியமோ இல்லை புட் ப்ரீமியமோ புட் ப்ரீமியம் வந்து என்ன ஆகும்னா இப்போ இன்னும் 918க்கு கீழே இண்டெக்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ 25,918க்கு கீழே இண்டெக்ஸ் இருந்து புட் ஆப்ஷன் 133 ரூபாய்க்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா அப்போ அது வந்து மேலே இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸை வந்து டச் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் தான். அதே மாதிரி கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் வந்து மேலே இருக்கும்போது 133 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ 918 அப்படிங்கிற ப்ரைஸ்க்கு மேலே இண்டெக்ஸ் இருக்கணும். 25,918. ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த லெவல்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் நாளைக்கான லெவல்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.